நம்ம எஸ்கே சாருக்காக நீங்க ஒரு சொல் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சேலஞ்ச் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா என்னவாக இருக்கும் ஃபார் த ஃபியூச்சர்? இது இல்ல, அது அது இயல்பா வர்ற ஒரு விஷயம். நம்ம கேட்டு சொல்லி வருமானு தெரியல. பட் அவர்கிட்ட நான் பிடிக்கிற விஷயம், ஒரு ஒரு பயங்கர ஹியூமரான இருக்கிற ஆளை ஒரு ஆங்கிரி யங்மேனா பார்க்க முடியுமாங்கிறது பெரிய சேலஞ்ச். ஏன்னா நீங்க அந்த அந்த சேலஞ்சை பண்ணது பாத்தீங்கன்னா அமிதாப் சார் பயங்கரமா ஹியூமர் பண்ணுவார். ஆனா பார்த்தா ஆங்கிரி யங் மேன்ற ஒரு கான்செப்டே அமிதாப் சார் தான் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஜினி சாரும் பயங்கரமா இந்த பாம்பை பார்த்து பயப்படுவாரு, இது பண்ணுவாரு. ஆனா அவரே டெரர் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அப்படியே இந்த எட்ஜுக்கு வந்து நிற்பாரு. விஜய் சாரை பத்தி சொல்லவே தேவையில்லை. அவரும் அவரோட டைமிங் அதெல்லாம் இருக்கும். எஸ்கே நிறைய என்டர்டைன்மெண்ட், ஃபேமிலி ஓரியன்ட், காமெடி அந்த டைமிங்ல நிறைய பண்ணிட்டாரு. ஆக்ஷன் இப்ப அந்த கோர் பாயிண்ட்ல ஆக்ஷன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஆக்ஷன் சொல்றேன், சும்மா சண்டை போறது கிடையாது. அந்த கோர் பாயிண்ட்ல ஆக்ஷன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அப்பா எஸ்கே தாண்டா ஒரு ஆங்கிரி யங் மேன் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் வாயிலிருந்து சொல்லணும்ன்றதுதான் அவருக்கு நான் சொல்ல ஒரு சேலஞ்சர்.